நம்ம யார் பேச்சுக்கும் போகாம, யாரையும் சீண்டாம, நம்மளுண்டு நம்ம வேலையுண்டுன்னு அப்படி இருப்போம். பட் ஆனா, நீ எவ்வளோ நல்லவனா இருந்தாலும், எவ்வளோ ஒரு பொறுமையா இருந்தாலும், எவ்வளோ அமைதியா இருந்தாலும், உன்ன வெறுக்கிறவங்க காரணமே இல்லாம தான் உன்ன வெறுப்பாங்க. அந்த மாரி தான் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் நம்ம இத்தன வருஷமா, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இந்த ரோட்ல சாணி இருக்கும்போது நம்ம மெரிச்சா என்ன பண்ணுவோம்? தொடச்சிட்டு போயிடுவோம்ல. அந்த மாரி தான். இது எல்லாருக்குமே அப்ளிகபிளா எடுத்துக்கங்க. நீ என்ன நல்லது பண்ணாலும், உன்ன வெறுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கும். சரி ஓகே நம்ம கண்ணாடிய போட்டுப்போம். அப்பதான் கொஞ்சம் குடும்பஸ்தன் ஃபீல் இருக்கும். குடும்பஸ்தன் ராஜ்குமார் அப்படின்றவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் மூவி இது. படம் எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா சொல்றேன். ஸ்ட்ரெஸ்லாம் நெறைய பேருக்கு லைஃப்ல இருக்கும்ல. நெறைய ரிலேட்டபிளான விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த மாரி ரிலேட்டபிளான விஷயங்கள் வச்சு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. லைக் சொந்தக்காரங்க நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுறது. இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவரு குடும்பத்த மெயின்டெயின் பண்ணணும். பட் ஆனா, அந்த மனுஷனுக்கு வேலை கிடையாது. எப்படி ஒரு பட்ஜெட்டா ஒரு ஃபேமிலில எப்படி இஷ்யூஸ் வரும்? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவராலா அனலைஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்தோட ஹைலைட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மணிகண்டன் ப்ரோட ஆக்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த படத்தோட டயலாக்ஸுங்க. ரொம்ப ஹிலேரியஸான டயலாக்ஸ். ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட ஒரு காமெடி வர மாரி பார்த்தீங்கன்னா, டயலாக்ஸ் எழுதியிருக்காங்க. போர் எங்கேயுமே அடிக்கல. எல்லாமே ஒரு ஒரு சூப்பரான ஒரு சட்டில்டா போயிட்டே இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் இதுல கொஞ்சம் படம் லென்த்தா போற மாரி ஒரு ஃபீலு. அது லேக்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மாரி லென்த்தா எடுத்துன்னு போயிட்டாங்க. அது மேபி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அண்ட் உள்ள நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அருமையா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா நடிச்சிருக்காங்க. அண்ட் அக்கால்டிஸ்ட் டீமும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர் வைசாக் அவர்கள் சூப்பரான ஒரு மியூசிக்ன்றது குடுத்திருக்காரு. ஓவராலா நீங்க ஃபேமிலியோட போய் உட்கார்ந்து, ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்கார்ந்து, சிரிச்சுட்டே பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க லைஃப்ல நடந்த சில விஷயங்கள், இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிளான ஒரு கான்செப்ட் எடுத்து அது ஸ்கிரிப்ட்டா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் மணிகண்டன் ப்ரோ சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ குட் நைட் பார்த்தீங்கன்னா அந்த மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவர் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஜர்னர்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு ரிலேட்டபிளான ஒரு கான்செப்ட். லவ்ல நடக்கிற சில விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தன் பேர்லயே நமக்கு தெரியுது. ஒரு ஃபேமிலி மேன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும், எத்தனை பேர் எப்படி பேசுவாங்க, வீட்ல எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. இந்த பிச்சி போட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு 2 to 2.5 hours ஒரு படமா எடுத்து வைக்கிறது அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு தான். அது சூப்பரா பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தமிழ் சினிமா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறது எல்லாமே ஒரு டீசென்டான ஒரு விஷயங்களா போயிட்டே இருக்கு. அண்ட் குடும்பஸ்தன் ஐ திங்க் ஆப்வியஸ் இட்ஸ் அ குட் மூவி. அதை நான் இல்லைன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு. அண்ட் நீங்க பப்ளிக் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. மோர் தென் இந்த மாதிரி ரிவ்யூஸ் போடுறதை தாண்டி இப்போ இந்த ரிவ்யூ நீங்க பாக்குறீங்கன்னா அதை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ என்னோட மைண்ட் செட்ல நான் அந்த படம் பார்த்தேன். நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ற விஷயங்கள்ன்றது அது ரிலேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏதோ ஒரு ரிவ்யூ சொன்ன உடனே இப்படிதான்டா படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போய் உட்காந்துடாதீங்க. நீங்களும் பாருங்க, உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து கமெண்ட் போடலாம். ப்ரோ நீங்க சொன்னீங்க பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் இருக்கும். எனக்கு எங்கேயுமே அமைச்சரா தெரியலங்க. ஒரு யதார்த்தமான ஒரு படம் நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோர்வையா கோர்த்து இந்த ஒரு படம்ன்றது எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ரொம்ப பெரிய பட்ஜெட்டா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இருக்காது. ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து ஹை ப்ராஃபிட்கான ஒரு விஷயங்கள். ஒரு ஃபிலிம் மேக்கரோட கான்செப்டே என்னன்னா பட்ஜெட் எல்லாமே பெருசா எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த படத்துக்கு தேவைன்னா அந்த பட்ஜெட் போடலாம். பட் நான் பெரிய டைரக்டர், நான் பெரிய பட்ஜெட்ல தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஊத்திக்கிச்சுன்னா எல்லாருக்குமே அது ப்ராப்ளம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஷங்கர் அப்படின்ற ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய டைரக்டர், லைக் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேக்லாஷ் அவருக்கு போயிட்டே இருக்கு. என்ன ரீசன்னு தெரியல. ஒரு 4 படம் 5 படம் எடுக்க வேண்டிய பட்ஜெட்ல 100 கோடிக்கு ஒரு சாங்கே எடுத்து வச்சிருக்காரு அவரு. தெரியல. ஸோ வாட்ஸ் இன் இஸ் மைண்டுன்னு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா அந்த சுஜாதா அப்படின்ற ஒரு இல்லாத ரீசனுக்காக ஸ்கிரிப்ட்ல எதுவுமே ப்ராப்பராக அவருக்கு அமைய மாட்டேங்குது. அண்ட் ஈவன் கேம் சேஞ்சரும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹேப்பன்ஸுங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே எதுவும் நடக்காது. பட் அவரோட கம்பேக்கு எல்லாருமே வெயிட்டிங். மேபி இந்தியன் 3ல ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புறேன். அண்ட் குடும்பஸ்தன் தேட்டருக்கு போய் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு ஸ்மைலோடையே சிரிச்சுட்டே வருவீங்க. ரெண்டாவது என்னன்னா ரொம்ப ரிலேட்டபிளான கான்செப்ட்டுங்க. நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஃபேமிலி மேனா இருப்பாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப ரிலேட் ஆகிட்டு யோசிச்சுட்டே அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பட் எந்த இடத்துலயுமே சோகம் அப்படின்றது ரொம்ப அப்படி கிடையாது. எமோஷனல் அப்படின்னு ஒரு மாதிரி காமெடியாவே போயிட்டு இருக்கு. அந்த டைலாக்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது விச் இஸ் எ குட் திங். பிகாஸ் தேட்டருக்கு எல்லாரும் போறது அந்த ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன்.
பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் எஸ், தளபதி 69 இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இன்னைக்கு மேபி நமக்கு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். 26th இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.